அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே ஈவினிங். இன்னைக்கு உருளைக்கிழங்கு வச்சு ஸ்மைலி தான் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து கழுவி பாதியா வெட்டி உப்பு போட்டு குக்கர்ல 4 விசில் விடுங்க. உருளைக்கிழங்கு வெந்த உடனே தோல் எடுத்துட்டு கிரேட்டர் இருந்தா துருவிக்குங்க. துருவி வச்ச உருளைக்கிழங்க வேற பாத்திரத்துல மாத்திட்டு கார்ன்ஃபிளவர் மாவு 1 கப்பு, தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 கப் ரவை போட்டு கெட்டியா கலக்கிக்குங்க. தண்ணி சேர்க்காம கலக்குங்க. கடைசியா எண்ணெய் போட்டு கலக்கி வச்சுக்குங்க. உங்களுக்கு தண்ணியா இருந்துச்சுன்னா பிரெட் கிரம்ஸ் இல்லைன்னா ரவை போட்டு கலக்கிக்குங்க. இப்போ சப்பாத்தி செய்யற மாதிரி ரோல் பண்ணிடுங்க. கொஞ்சமா தடிசா இருக்கணும், மெலிசா செய்யாதீங்க. உங்ககிட்ட ஏதாவது மூடி கிளாஸ் அந்த மாதிரி பொருள் இருந்துச்சுன்னா ரவுண்ட் ஷேப்ல செஞ்சுட்டு ஜூஸ் குடிக்கிற ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, அதுல கண் செஞ்சுக்குங்க. ஸ்பூன் வச்சு ஸ்மைல் செஞ்சிடுங்க. நீங்க அதிகமா செஞ்சீங்கன்னா அதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. மறுநாள் கூட நீங்க ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். இப்போ செஞ்சு வச்ச ஸ்மைலி எல்லாமே ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ண ஸ்மைலிஸ் எல்லாமே எடுத்து டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா மயோனஸ் வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.